டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுமையாக நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். மொத்தம் 50 வினாக்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்மளிடம் அறிவியல், சமூக அறிவியல், பொது தமிழுக்கான வினா வங்கி புத்தகம் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தொடங்கும் பாடல் வரியை படைத்தவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன் என்பது சரியான ஆன்சர். செகண்ட் கொஷின், மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு டேஷ் மாத்திரை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் அரை மாத்திரை. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் காசி ஆனந்தன். கொஷின் நம்பர் 4, கூற்று 1, பாவலேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மணிக்கம், கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் 4, ஆப்ஷன் கூற்று 1 மற்றும் 2 சரி. என்று பிறந்தவள் என்று உணராத இயம்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார்? கொஷின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ பாரதியார். கூற்று 1, தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216 ஆகும். கூற்று 2, தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30 ஆகும். எது சரி? ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? சரியான ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர். நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ, கார் 40. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஆப்ஷன் சி, 8. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். எண்ணத்தை வெளிப்படுத்துவது டேஷ் தமிழ் ஆகும்? ஆப்ஷன் பி, இயல். தமிழின் உரைநடை வடிவத்தில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் புதுக்கவிதை. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் கலித்தொகை, திருக்குறள். ஆப்ஷன் டி. மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். அத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார்? ஆப்ஷன் சோழர். கழுத்தில் சூடுவது? ஆப்ஷன் ஏ, தார், அதாவது மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர்? ஆப்ஷன் ஞாயிறு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பாரதியார். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் கிபி 2. இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்? ஆப்ஷன் சிலப்பதிகாரம், மணிமேகலை. அவன் பிளஸ் அளிப்போல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் பி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? ஆப்ஷன் பாரதியார். திங்களை போற்றுதும் என்ற பாடல் இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள்.
சுப்பிரமணியத்திற்கு எட்டயபுர மன்னர் டேஸ் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். ஆப்ஷன் ஏ பாரதி. மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன? மாளிகையின் அடுக்குகள். பொறுத்துக. முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட. ஸோ இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணோம். ஆப்ஷன் முத்துச்சுடர் போல நிலாவொளி தூய நிறத்தில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இப்போ ஆப்ஷன் ஏ. பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? ஆப்ஷன் நீர்வாழ் பறவைகள். அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. சித்தம் என்பதன் பொருள்? ஆப்ஷன் ஏ உள்ளம். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் நெல்லை சு முத்து. கூற்று 1 கூற்று 2 வாசித்து நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்ற மயில்சாமி அண்ணாதுரை ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சு முத்து. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கொஷின் நம்பர் 34. இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் பி முடிந்தவரை. உடல் நோய்க்கு டேஸ் தேவை? ஆப்ஷன் ஏ ஔடதம். எதிர்ச்சொல்லை கொண்டு பொருத்துக. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம். ஆப்ஷன் அணுகு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏன்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படின்னா விலகு அப்படின்னு சொல்லலாம். ஐயம் அப்படின்னா தெளிவுன்னு சொல்லலாம். ஊக்கம் அப்படின்னு சொன்னால் சோர்வுன்னு சொல்லலாம். உண்மைன்னு சொன்னால் பொய்ன்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் டியில் இருக்குது. நெல்லை சு முத்து டேஸுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்? ஆப்ஷன் பி 80க்கும் மேற்பட்ட நூல்கள். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பாரதியார். ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஓய்வு ப்ளஸ் அற. நெல்லை சு முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்தியா விண்வெளி மையம். ஆப்ஷன் அனைத்தும் சரி. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் டி ஆழம் ப்ளஸ் கடல். இல்லாதது ப்ளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடியது? ஆப்ஷன் கொஷின் நம்பர் 43க்கு இல்லாதது இயங்கும். ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? காரல் கபேக். நுண்ணுணர்வு கருவி எதற்கு இணையான ஆங்கில சொல்? ஆப்ஷன் பி சென்சர். டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம்? IBM. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? ஆப்ஷன் ஏ அரிது. கூற்று உலகின் முதல் முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஈராக். சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஐநா சபை. இதில் கூற்று சரி அப்படின்னு பார்த்தோம்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஆப்ஷன் ஐநா சபை. 1997 நடைபெற்ற
சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்புரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? ஆப்ஷன் டீப் ப்ளூ. ஃப்ரெண்ட்ஸ், 50க்கு பொது தமிழில் நீங்கள் எத்தனை மதிப்பெண் எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பொது தமிழ் புத்தகம் டிஎன்பிசியில் தகுதி தேர்வு ப்ளஸ் மெயின்ஸுக்கு உங்களுக்கு 100% யூஸ் ஆகும். 6th-லேருந்து 12th வரைக்குமே நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு புத்தகம் போதும் உங்களுக்கு 90+ மார்க்ஸ் வந்து பொது தமிழில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. போலீஸ், எஸ்ஐ மற்ற அனைத்து தேர்வுக்கும் பொது தமிழுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். வாங்கி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.